அம்மா மருமகளை, சொல்லுங்க மாமா. நான் இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்து விளாண்டு இருக்கேம்மா. எதனா டிஃபன் சீக்கிரமா செஞ்சு தரியாமா? செஞ்சு தரேன் மாமா. என்னம்மா செய்ய போற? கோதுமை ரவை பொங்கல் தான் செய்ய போறேன். சூப்பர்மா. கோதுமை ரவையில நம்ம உப்புமா செஞ்சிருப்போம், கிச்சடி செஞ்சிருப்போம், கேசரி கூட செஞ்சிருப்போம். பொங்கல் இன்னும் சூப்பரா இருக்கும். கோதுமை ரவா பொங்கல் இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட பாசி பருப்பு. இது ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு இப்ப கழுவுனதுக்கு அப்புறமா பருப்பு மட்டும் இந்த கோதுமை ரவை லைட்டா வறுபட்டதும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டும் லைட்டா கலர் மாறினப்போ 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் தளன்னு வேணும்னா 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கடைசியா ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்து கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 5 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப சம்பா ரவையும் பருப்பும் நல்லா வெந்து வந்துச்சு. இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டில 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதோட ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது துருவிய இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம், முந்திரி பருப்பு ஒரு 10 பல் கிட்ட சேர்த்து கலந்துக்கலாம். முந்திரியோட கலர் லைட்டா மாறும் போது இதை நம்ம அப்படியே பொங்கல்ல கொட்டிடலாம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கலந்துட்டோம்னா சூப்பரான கோதுமை ரவா பொங்கல் ரெடி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சிம்பிளா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோதுமை ரவா பொங்கல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது சட்னி, சாம்பார், கொஸ்து எல்லாத்தோடையும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.